இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார், இது தேமுதிகல இருந்து விலகுவதா ஒரு கடிதம் எழுதிருக்கீங்கன்னு தகவல் வருது. என்ன காரணம் சார் நீங்க அங்க இருந்து விலகுறதுக்கு? 21 ஆண்டுகள் இந்த கட்சியில இருந்தீங்க, என்ன காரணம் சார்? சார் 21 வருஷம் கட்சியில இருந்தேன், 31 வருஷம் மன்றத்தில் இருந்தேன். ஓகே ஓகே சார். 3 முறை சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டேன் திருநெல்வேலி மாவட்டத்தில். ஓகே ஓகே ஓகேங்க சார். கட்சியில வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துக்கு அங்க வந்து மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. அது ஆமா, அது உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி அண்ணன் வந்து 45-47 வருஷமா அவர் கட்சியில இருக்காரு. அவருக்கு இப்ப வந்து சீட்டு கொடுக்கல. புரியுதுங்க சார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், சிவக்கொழுந்து கடலூர், அவருக்கு சீட்டு கொடுக்கல. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மன்றத்தில் உள்ள ராஜா சந்திரசேகர்னு ஒருத்தர், அவருக்கு கொடுக்கல. சுல்தான் பாசான்னு ஒருத்தர், அவருக்கு கொடுக்கல. அப்புறமா MC சேகர்னு ஒருத்தர், அவருக்கு கொடுக்கல. புல்லட் மாரிமுத்துன்னு ஒருத்தர், அவருக்கு கொடுக்கல. மன்றத்துல வந்து நீண்ட காலமா இருந்தவங்களுக்கு யாருக்குமே சீட்டு கொடுக்கல. இப்போ நானு எல்லாம் வந்து வந்தேன்னா 31 வருஷம் தான் ஆகுது. எனக்கு முன்னாடி 40 வருஷம் 45 வருஷம் இருந்தவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும்ல. கண்டிப்பா. புதுசா வந்தவங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுக்குறாங்க. திருவண்ணாமலை போலூர்ல வந்தவர் புதுசா வந்தவர், அதே மாதிரி குடியாத்தத்துல இருந்தவர் புதுசா வந்தவர். நீங்க எனக்கு தான் கொடுங்கன்னு நான் கேட்கல. சீனியாரிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, மன்றத்தில் உள்ளவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. இப்ப எனக்கு எல்லாம் பாசாரதி என்னன்னா எனக்கு வந்து அந்த உறுப்பினர் கார்டே போட்டு கொடுத்தாரு விருகம்பாக்கத்துல. அப்போ ஆபீஸ்ல வந்து டி நகர்ல இருக்கும்போது விருகம்பாக்கத்துல வந்து ஒரு செருப்பு கடையில வச்சு எனக்கு மன்றத்து கார்டு கொடுத்தாரு பாசாரதி அண்ணன். புரியுது சார். ஸோ மன்றத்தில் உள்ளவங்களுக்கு மதிப்பு இல்லை, அந்த விசுவாசத்துக்கு மரியாதை இல்லை. அது போக வந்து நமக்கு வந்து சரி இவ்வளவு நாள் உழைச்சிட்டோம், நம்ம வந்து இதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து கேப்டன் குடும்பத்தையோ நம்ம தப்பாவோ தவறாவோ பேச போறது இல்லை. சரி, நமக்கு மனசு ஒப்புக்கல, அதனால நம்ம வந்துட்டு சரி விலகி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம விலகியாச்சு. சார், இப்போ அங்க கட்சியில ஏதாவது குழப்பங்கள் இருக்குங்களா, இல்ல தலைமை சரியில்லைங்களா, எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் முன்னாடி கட்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து இதற்கு முன்னாடி தலைவர் இருக்கும்போது அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் வேற மாதிரி இருந்தது. இப்போ அந்நியார் வரும்போது அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வேற மாதிரி இருக்கு. அது நிர்வாகம் வந்து ஒரு நிர்வாகம் இருந்தா பரவாயில்ல, 2-3 நிர்வாகங்கள் இருக்கு. 2 நிர்வாகமோ நமக்கு தெரியல, அது சரியா தெரியல. புரியுதுங்க சார். இப்போ மூத்த கட்சியில இருக்கக்கூடிய பணியாற்றியவங்க யாருக்குமே வாய்ப்பு சரியா வழங்கப்படலை அப்படின்றதுதான் பேச்சா இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. ஓகே சார். சரிங்க சார். நீங்க கடிதம் எழுதிட்டீங்க, கொடுத்துட்டீங்களா சார்? கொடுத்தாச்சு சார். கடிதம் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன், மெயில் அனுப்பிட்டேன், எல்லாம் அனுப்பியாச்சு சார். இப்போ லெட்டர்ல மட்டும் அனுப்பல, லெட்டர்ல இப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிடுவேன் சார். ஓகே சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.